அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மோகன் ஷா. ஸ்ரீ பாலாஜி இ-சர்வீசஸ் உடைய ப்ரொப்பரேட்டர். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஆஸ் யூசுவல் நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாரியே தமிழக மின்சார துறையில ஜாப் போஸ்டிங் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜாபுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்படி அப்ளை பண்ணணுன்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம். நம்மளுடைய ஸ்ரீ பாலாஜி இ-சர்வீசஸ் மூலியமா பல ஆன்லைன் சேவைகள மக்களுக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல குடுத்துட்ருக்கோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், பான் கார்டு கரெக்ஷன், பார்ட்னர்ஷிப் டீட், இந்த மாரி பல ஆன்லைன் சர்வீஸ்கள குடுத்துட்ருக்கோம். நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த சர்வீஸ்ல ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க கூடுமான அளவுக்கு நாங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். ஸோ, பெஸ்ட் அண்ட் சப்போர்ட் நாங்க உங்களுக்கு குடுக்குறோம். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு, இந்த வீடியோவ நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா யார் இந்த வீடியோவ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டா எனக்கு இமெயில் பண்றாங்களோ, இந்த ஜாப்க்கு அவங்க அப்ளை பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, அவங்களுக்கு நான் ஃப்ரீயாவே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி தரேன். அவங்க ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீ மட்டும் பே பண்ணா போதும். எண்ட் டு எண்ட் அவங்களுக்கு ஜாப் அப்ளை பண்ணி ஹால் டிக்கெட் வர வரைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்குறேன். ஸோ, வாங்க எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன எலிஜிபிலிட்டின்றத பார்ப்போம். ஸோ, ஆஸ் யூசுவல் இந்த ஜாப் வந்து எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல தான் நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபைல லாகின் பண்ணி நீங்க தாராளமா நீங்க அத அப்ளை பண்ணலாம். நார்மல் ப்ராசஸ் தான். நீங்க எப்படி யூசுவலா டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்றீங்களோ, அதே ப்ரொசீஜர் தான். ஸோ, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 13/2025. இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 செப்டம்பர் 2025. இதோடைய கடைசி டேட் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு முடியுது. ஸோ, 12 மணி அளவுல, கிட்டத்தட்ட மதியம் 12 மணி அளவுல இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ, அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ, ஆல் தி பெஸ்ட். இதோடைய எக்ஸாம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 16/11/2025. ஸோ, அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ, இப்போ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்றத பார்ப்போம். ஸோ, இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ, இங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுடைய அனௌன்ஸ்மென்ட் நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ, அ இந்த ஜாபுக்கு எக்ஸாம் எழுத போகறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்? ஸோ, அவங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ இந்த டாக்குமெண்ட்ல தெளிவாவே குடுத்துருக்காங்க. 1க்கு 2 முறை படிச்சுக்கோங்க. ஸோ, இது உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு போகறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து என்னென்ன கைட்லைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்றத டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் 54 பேஜ் இருக்கு. 54 பேஜ நான் இப்ப படிச்சேன்னா, இந்த வீடியோவுடைய லெங்த் ரொம்ப பெருசா இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். ஸோ, வாங்க கன்டினியூஸா பார்ப்போம். ஸோ, அதே மாரி நான் முன்னாடி சொன்ன மாரி தான். இதோடைய ஜாப் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட்டு 3 செப்டம்பர் 2025. ஸோ, கடைசியா அப்ளை பண்ணக்கூடிய நாள் வந்து 2/19/2025 11:59. விண்ணப்ப திருத்த சாளரம். அதாவது நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. சப்போஸ் ஏதோ ஒண்ணு கரெக்ஷன் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு, கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஸோ அதுக்கான டெட்லைனும் குடுத்துருக்காங்க. 6/10/2025லேருந்து 8/10/2025 கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் உங்களுக்கு டைம் குடுக்குறாங்க. அந்த 2 டேஸ்க்குள்ள நீங்க ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும்னா, கண்டிப்பா கரெக்ஷன் பண்ணிடலாம். அடுத்தது தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம். என்ன எக்ஸாம் எப்போ நடக்கப் போகுது? அதாவது தாள் 1 தகுதி தமிழ் தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு, பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு. ஸோ, இதுக்கான பாடக் குறியீட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 501. எக்ஸாம் நடக்கிற தேதி 16/11/2025 காலை 9 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும். சரிங்களா? ஸோ, இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் இந்த டைமிங்ல நடக்கும். நவம்பர் 16ஆம் தேதி காலையில 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் நடக்கும். அதேமாரி பேப்பர் 2 அன்னைக்கே நவம்பர் 16 அ 2025 அன்னைக்கே மதியம் 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ, எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா இந்த அ உ அதாவது நீங்க ஆல்ரெடி வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சில ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த வெப்சைட்லயே போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப திருத்த சாளரம் ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாரி 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலான்ற டீட்டெயிலா இங்க சொல்லியிருக்கிறாங்க. தென் அதுக்கப்புறமா என்னென்ன பொருட்கள் நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள கொண்டு போகக்கூடாதுன்றது இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன், புரோகிராமபிள் டிவைஸ்,
பென் டிரைவ், ஸ்மார்ட் வாட்சஸ், ஸ்டோரேஜ் மீடியா, மெமரி நோட்ஸ், ப்ளூடூத் டிவைசஸ், கம்யூனிகேஷன் சிப்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட கேஜெட்ஸ் இருந்தாலுமே இதில் ஒரு கேஜெட்ஸ் கூட நம்ம அங்கே கொண்டு போகக்கூடாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒருவேளை அவங்க உங்களை அறியாமல் நீங்கள் ஏதோ ஒரு கேஜெட்ஸ் வச்சுருக்கீங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் எக்ஸாம் டீகுவாலிஃபை பண்ணிவிடுவாங்க. அடுத்து நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. ஸோ கூடுமான அளவுக்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போகும்போது எந்த கேஜெட்ஸையுமே கொண்டு போகாதீங்க. அது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து எவ்வளோ பொசிஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ சேலரின்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. பதவியின் பெயர் கள உதவியாளர், பதவி குறியீடு 3749, நிறுவனத்தின் பெயர் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் லிமிடெட், காலி பணியிடங்கள் 1794, ஊதிய நிலை 18,000லேருந்து 59,900. சரிங்களா? ஸோ இங்கே உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இங்கே ஜாப் கொடுப்பாங்க. அந்த ஜாப் உங்களுடைய சேலரி வந்து 18,000லேருந்து 59,000 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறமா காலி பணியிடங்கள் பகிர்வு பட்டியல் இவ்வறிக்கையின் பிற்சேர்க்கை செக்ஷன் 5 உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பார்ப்போம். வயது வரம்பு, அதாவது இந்த ஜாப் போஸ்டிங்க்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்னன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கள உதவியாளர் பதவிக்கு உச்ச வரம்பு, அதாவது பிற வகுப்பினர், ஆதி திராவிடர், அந்த எஸ்சி எஸ்டி கேட்டகிரி, அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 32 வயசுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? தென் நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இருப்பாங்க, அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 42 வயசு வரைக்கும் இது கொடுத்துருக்காங்க. அதேமாரி முன்னாள் எக்ஸ் ஆர்மி மேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 50 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆதரவற்ற விதவைன்னு சொல்கிறப்போ 37 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகிரிக்கு, சரிங்களா, பிசி கேட்டகிரியில் இருக்கிறவங்க கள உதவியாளர் பணி 3749 அந்த ஜாப் போஸ்டிங் தான். சேம் கிட்டத்தட்ட இதுக்கும் என்ன வித்தியாசன்றது தெரியல. ஒன்லி அந்த ஜஸ்ட் அந்த பிசி எஸ்சி அந்த கேட்டகரி மட்டும் பிரித்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஏஜ் லிமிட்டு 37 வயசு வரைக்கும் இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறமா வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 47 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாள் இராணுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 55 பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பிசி கேட்டகரிக்கு இருக்கும், இது வந்து எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரிக்கு இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடோ கேட்டகரிஸ்க்கு வரவங்களுக்கு வந்து 37 ஏஜ் தான் வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நான் இங்கே கன்ஃபியூஸ் ஆனதுக்கு காரணம் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர் அல்லாதோர் அந்த மாதிரி இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கன்ஃபியூஸ் ஆனது இதுதான். ஸோ இங்கே அதுக்கான டீட்டெயில் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே அந்த டேபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். தென் அடுத்தது தொழிற்பழகு பயிற்சி முடித்த தேர்வுகளுக்கு அப்பயிற்சியின் கால அளவிற்கு சமமான வயது வரம்பு தளர்வு அளிக்கப்படும். அதாவது இந்த ஃபீல்டுக்கு அந்த ஐடிஐ டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு சில தளர்வு எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அந்தளவுக்கு வந்து இது பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு அதுக்கான சரியான டீட்டெயில் தெரியல. பட் அந்த டிகிரி படித்தவங்களுக்கு, அதாவது ஐடிஐ கோர்ஸ் பண்ணவங்களுக்கு இதுக்கான லிமிட்டேஷன்ஸ் என்னன்றது தெரியும். ஸோ பார்த்துக்கோங்க. உச்ச வயது வரம்பு இல்லை என்பது 1/7/2025 அன்றோ அல்லது தெரிவு செய்யப்படும் நாளன்றோ நியமனம் செய்யப்படும் நாளன்றே தேர்வர் 60 வயதை நிறைவு செய்திருக்க கூடாது. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டு வந்து அவங்க வந்து 60 வயசு வந்து ஃபில் பண்ணிடக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ஸோ அது கஷ்டம். சரிங்களா? ஆதார சான்றிதழ், நீங்கள் வந்து தேர்வுகளின் பிறந்த தேதி தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் அல்லது தமிழ்நாடு மேல்நிலை கல்வி வாரியத்தில் வழங்கப்படும் முறையே 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி அல்லது 12ஆம் வகுப்பு HSC மதிப்பெண் பட்டியலுடன் சரிபார்க்கப்படும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலில் தேர்வரின் பிறந்த தேதி குறிப்பிடாமல் இருப்பின் தேர்வர் அவர்களது பிறப்புச் சான்றிதழ் மற்றும் மாற்றுச் சான்றிதழ், பட்டப்படிப்பு மதிப்பெண் பட்டியல் போன்ற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலுக்கு மாற்றாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். எவ்வித ஆதாரமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய தவறினால் விண்ணப்பம் உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் நிராகரிக்கப்படும். அதாவது நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணும் போதே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நேம் எல்லாமே பக்காவாக உங்களுடைய எஸ்எஸ்எல்சி இல்லை 12th மார்க் ஷீட்டில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை இது பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு வேளை அதில் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப், அந்த உங்களுடைய 10th டிசிலையோ மார்க்
மார்க் ஷீட்லயோ இல்லன்ற பட்சத்துல, அப்போ உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அதுக்கு ஆல்டர்னேட்டா வைக்கணும். ஸோ அது எல்லாமே நீங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணா மட்டும் தான் உங்கள ஜாப் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றப்போ கண்டிப்பா பார்ப்பாங்க. ஒரு வேள அதுல வந்து மிஸ் மேட்ச் இருக்குன்னு கேள்விப்பட்டேன்னா, அப்பவுமே இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கூடுமான அளவுக்கு நீங்க ஜாப்க்கு அப்ளை பண்றப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பக்காவா அப்லோட் பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு செலக்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு வேளை இந்த ஒரு ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆச்சுன்னு சொன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அப்ளை பண்ணும்போதே கரெக்ட்டா பார்த்து பண்ணிடுங்க. சரிங்களா? தென் அ ஆதார சான்றிதழ், 10ஆம் வகுப்பு இதெல்லாம் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு நெனைக்கிற பட்சத்தில இந்த நோட்டிஃபிகேஷன ஃபுல்லா படிச்சு பாருங்க. படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. தென் அதுக்கு உள்ள கட்டுப்பாடுகள். தேர்வு விண்ணப்பத்திலில் உள்ள கட்டுப்பாடுகள். ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்ட அதாவது அந்த கம்யூனிட்டிய மென்ஷன் பண்ணிட்டு, இந்த அரசு பணியில் அல்லது மாநில அரசு, யூனியன் பிரதேச பணியில் முதல் பிறந்த நாள் பணியில் முதலில் சேர்ந்த நாளிலிருந்து 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலம் முறையான பணியில் பணிபுரிந்தவர்கள், இப்பதவிக்குரிய வயது வரம்பிற்குள் இருந்தாலும், இப்பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். என்னமோ சொல்றாங்க. இருங்க நான் இன்னொரு வாட்டி படிச்சுக்கிறேன். இந்திய அரசு பணியில் அல்லது மாநில அரசு, யூனியன் பிரதேச பணியில் முதலில் சேர்ந்த நாளிலிருந்து 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலம் முறையான பணியில் பணிபுரிந்தவர்கள் இப்பதவிக்கு வயது வரம்பிற்குள் இருந்தாலும், இப்பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். அதாவது ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட்லயோ இல்ல அ ம ம ஏதோ ஒரு ஸ்டேட்ல வந்து இந்த ஜாபுக்கு ஆல்ரெடி சேர்ந்து 5 வருஷத்துக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த ஜாபுக்கு எலிஜிபிளே இருந்தா கூட, அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்காது. ஸோ அத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. கீழே கூற்றுகளில் நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுகளின் வகைகள். அதாவது ஃபிசிக்கலி அ ஃபிசிக்கலி சேலஞ்சட் அவங்கள சொல்லக்கூடாது. பட் மாற்றுத்திறனாளி எனக்கு அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை கரெக்ட்டா வரல. என்ன மன்னிச்சிடுங்க. அ ஸோ ஹார்ட் ஹியரிங், லோகோமோட்டார் டிசபிலிட்டி, ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ். ஸோ கேட்டகரி குடுத்துருக்காங்க. பட் இத பத்தி டீட்டெயிலா எனக்கு தெரியல. ஸோ ஆல்ரெடி இந்த ஜாபுக்கு அ இது பண்ணியிருந்தீங்கன்னா, அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன பத்தி நான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு நான் வீடியோ போடுறேன். உடற்தகுதி தேர்வு இங்க குடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கெப்பாசிட்டி இருக்கணும்? அ அதாவது என்ன சொல்லிருக்காங்க மெயினா இதுல பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க எப்படி கம்பம் ஏறுறது? எப்படி கயிறு கட்டுறது? எப்படி நம்ம சேஃப்டியா வேலை பார்க்கணுன்றத டீட்டெயிலா இதெல்லாம் இந்த மாரிலாம் பண்ணா தான் இந்த ஜாப் வந்து கிடைக்குன்ற மாரி இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபீல்டுல ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஒயரிங் மேன்லாம் எப்படி பண்றாங்க? எப்படி கம்பம் ஏறுறாங்க, இறங்குறாங்க? எப்படி சேஃப்டியா அவங்க வேலை பார்க்குறாங்க? இந்த டீட்டெயில்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் இது உங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். சரிங்களா? தென் அதுக்கப்புறமா எப்படி கொஸ்டின்ஸ் வரும்ன்றத இங்க டீட்டெயிலா இந்த டேபிள்ல குடுத்துருக்காங்க. தேர்வு திட்டம்ல குடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் தகுதி தேர்வுல பார்த்தீங்கன்னாக்கா, வினாக்களின் எண்ணிக்கை மொத்தம் 100. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு ரிலேட்டடா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பொது அறிவு 75, அ பகுதி திறனறிவு மற்றும் மனக்கணக்கு வந்து 25. ஸோ மொத்தமா 200 கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? ஆ சாரி 100 கொஸ்டின்ஸ் வரும். 100 கொஸ்டின்ல 75 கொஸ்டின்ஸ் வந்து அ பகுதியா பொது அறிவு. தென் அதுக்கு அடுத்தது வந்து ஓகே. ஸோ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆ பகுதி ஆ தமிழ் தேர்வுல இதில மொத்தமா சேர்த்து பார்த்தீங்கன்னா, 200 கொஸ்டின்ஸ் வருது. சரிங்களா? தமிழ் தாள் 1ல இதில 100 தமிழ் தகுதி தேர்வுல 100 மார்க்கு. அதேமாரி கொஸ்டின்ஸு. அதேமாரி பொது அறிவுல வந்து 75 கொஸ்டின்ஸு. திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவுல 25 டோட்டலா 200 கொஸ்டினு. இந்த 200 கொஸ்டினுக்கு உங்களுக்கு வைக்கக்கூடிய எக்ஸாமோட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம். அதிகபட்ச மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 150. ஆ 150, 150 ஆ இதில வந்து தென் அதேமாரி பேப்பர் 2ல அதேமாரி வந்து தொழிற்பயிற்சி ரிலேட்டடா அதாவது ஐடிஐ ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது வந்து 200 கொஸ்டின்ஸு. அதுக்குமே வந்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300 இது. மொத்தம் தாள் அ தாள் 1ல் பகுதி ஆ மற்றும் பகுதி மற்றும் தாள் 2 இது பார்த்தீங்கன்னா, மொத்தமா 480 இருக்கணும். அந்த மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து
தேர்வுகள் பின்வரும் இவர்களுடன் தேர்வு ஆணையத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அவ்விவரங்கள் இல்லாமல் பெறப்படும் தகவல்கள் கவனிக்கப்பட மாட்டாது. அதாவது கண்டிப்பா நீங்க அப்ளிகேஷன் போடுறப்போ நேம் இருக்கணும். அதேமாரி அறிவிக்கை எண் மற்றும் ஆண்டு, பதவி எண், தேர்வரின் பெயர் முழுமையாக, விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ள முழுமையான முகவரி, தற்போது செயல்பாட்டில் உள்ள சரியான மின்னஞ்சல் முகவரி, இந்த டீட்டெயில்லாம் வந்து கண்டிப்பா இருக்கணுன்ற மாரி சொல்றாங்க. கணினி ஒரு முறை பதிவு மற்றும் கணினி விழுப்பம் குறித்த சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த இமெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் குடுப்பாங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோவ நான் ஃபுல்லா இந்த டாக்குமெண்ட்ஸ எப்படி எப்படி நீங்க அப்ளை பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் உடைய சைஸ் எந்த அளவுல இருக்கணும், எல்லாம் டீட்டெயிலா இங்க குடுத்துருக்காங்க. அ என்னென்ன என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து சாரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்ற மாரி இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். முன்னாள் ராணுவ வீரர்ன்னு சொன்னா அவங்களுக்கான கைட்லைன்ஸ் என்ன? தேர்வுகளால் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய உறுதிமொழி. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்க ஃபில் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். செல்ஃப் டிக்ளரேஷன் இதுவுமே நீங்க இது பண்ணணும். சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி சப்போஸ் நீங்க வந்து அ ந அ இது டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கான டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ற மாரி இருக்கும். இந்த ஃபார்ம ஃபில் அப் பண்ற மாரி இருக்கும். ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ அதுக்கேத்த மாரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ எல்லாமே பக்காவா பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஓகே. ஸோ இது ஃபுல்லா இந்த டாக்குமெண்ட் எப்படி எக்ஸாம் வரும்? என்ன மாரியான கொஸ்டின்ஸ் வரும்? அந்த மாரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் என்னன்றத எல்லாத்தையும் இங்க குடுத்துருக்காங்க. கேள்வி எண் பெட்டி திரையின் வலது பக்கத்தில் காட்டப்பட்டுள்ள கேள்வி எண் பெட்டியானது பின்வரும் குறியீடுகளை ஒன்றைப் பயன்படுத்தி ஒவ்வொரு கேள்வியின் நிலையையும் காண்பிக்கும். அதாவது நீங்க எக்ஸாம் ஆன்லைன்ல நீங்க இது பண்றீங்கன்ற பட்சத்துல, நீங்கள் இன்னும் இந்த வினாவினை பார்க்கவில்லை. அதாவது இந்த கலர்ல கிரே கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த கலர்ல இருந்ததுன்னு சொன்னா, நீங்க இன்னும் அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்ஸரே பண்ணலன்னு அர்த்தம். ஆ சாரி வினா பார்க்கவில்லை. அந்த அந்த கொஸ்டின நீங்க பார்க்கவே இல்லன்ற ஒரு இது வரும். 2வது ரெட்ல இருந்ததுன்னா, அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்ஸரே பண்ணல. நீங்க ஆன்ஸர் பண்ணியிருந்தீங்கன்னா கிரீன்ல இருக்கும். நீங்கள் இன்னும் விடையளிக்கவில்லை. ஆனால் வினாவினை மீண்டும் பார்ப்பதற்கான குறியீடு. அதாவது நீங்க ஒரு கொஸ்டின்ஸ ஆன்ஸர் பண்ணியிருக்கீங்க. ஆனா கரெக்ட்டான ஆன்ஸர் கிடையாதுன்ற உங்க மைண்ட்ல ஒரு டவுட் வச்சிருப்பீங்க. பார்த்து வச்சுங்க அத புக் மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த மாரி ஒரு ஆப்ஷன் தான் இது. நீங்கள் விடையளித்துவிட்டு மீண்டும் சரிபார்க்க குறித்துள்ளீர்கள். அதுதான் இந்த சரிங்களா? ஸோ இந்த செக்ஷன் நீங்க கரெக்ட்டா பக்காவா பார்த்துக்கோங்க. ஆன்சர் பண்ணல. ஏதாவது 4த் இந்த வயலட் கலர்ல இருக்கிறது நீங்க ரீகால் பண்ணி பார்க்கறதுக்காக சரிங்களா? ஒரு கொஸ்டின செலக்ட் பண்ணிட்டு, அந்த கொஸ்டின நீங்க இன்னொரு வாட்டி போய் பார்க்கணுன்ற பட்சத்தில, அதுக்கு இந்த செக்ஷன் சரிங்களா? ஸோ கலர நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் எழுதுறப்போ மறந்துருவீங்க. ஸோ பக்காவா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட இந்த டாக்குமெண்ட்ட முடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஆ ஒருவேள தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க. ஏதோ ஒரு மால் பிராக்டிஸ் பண்ணிட்டு இது பண்றாங்கன்னா, ஸோ டிபார் பண்றது எப்படி டிபார் பண்ணுவாங்க? அதோடைய ஆக்ஷன்ஸ் என்னன்றத இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைன். என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்றத இங்க டோட்டலா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான வேக்கன்ஸிஸ் இருக்கு. ஸோ என்னென்ன ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத இங்க டோட்டலா மென்ஷன் பண்ணி டோட்டலா 1794 போஸ்டிங்ஸ் இருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஜாபுக்கு. ஓகே. ஸோ இந்த ஜாபுக்கு யாராச்சும் அப்ளை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் குடுப்போம். நன்றி, தேங்க் யூ. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்கன்னு சொன்னா, ப்ளீஸ் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல கமெண்ட்ஸ் குடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் என்னுடைய
வீடியோஸ் போடுறப்போ எந்த அளவுக்கு அக்யூரேட்டா உங்களுக்கு சொல்லணுமோ, ட்ரை பண்றேன். ஏன்னா, இந்த மாரி ப்ரொஃபஷனல் வீடியோ போட்டு எனக்கு பழக்கம் இல்ல. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். ஏதாவது ஒரு வகையில நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ, ஏதாவது உச்சரிப்பு நான் வந்து தப்பா சொல்லியிருந்தாலோ, என்ன மன்னிச்சிடுங்க. அடுத்த வீடியோ நான் போடுறப்போ கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு, ஸோ ப்ரொஃபஷனலா முடிஞ்ச அளவுக்கு குடுக்க பார்க்குறேன். ட்ரை பண்றேன். நன்றி. தேங்க் யூ.